கேட்ராகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஹெட்ஷாட் பண்ணுறது, எப்படி வந்து ட்ராக் பண்ணுறது அண்ட் எப்படி ஸ்னைப்பரில் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்விட்ச் பண்ணுவாங்கள்ல, நிறைய பேர் பிசி பிளேயர் மாதிரி ஸ்விட்ச் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி எப்படி நம்ம ஸ்விட்ச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ட்ராகிங் பொசிஷன் அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏடபிள்யூ எடுத்துக்கலாம். ஏற்கனவே பார்த்துட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு நிறையா வேணும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி தான் அடிக்க நீங்களும் ஆசைப்படுவீங்க. இதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி கைஸ், நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எடிட் கீ மேப்னு ஒன்று இருக்கும், அது போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரெண்டு இது எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே போயிட்டு மாடிஃபை பண்ணி உங்களுக்கு என்ன ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு வேணுமோ அதை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து 2ன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். எனக்கு தேவையான 2ன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதில் போயிட்டு அப் அண்ட் ட்ரிகர் இது வந்து 130ன்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 130 எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே, ஓகேங்களா, இங்கே வச்சுக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டேப்பு வந்து ஒரு 30 கிட்ட நான் வச்சுக்கிறேன். 34 வச்சுக்கிறேன் நான். வச்சுக்கிட்டு அது வந்து போய் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், நம்மளோட இது வந்துருச்சு. இது வந்து நீங்கள் வந்து எப்படி வேணும்னா நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுற பட்டன் மட்டும்தான் அழுத்தணும். மவுஸில் இருக்கிற அந்த இந்த அழுத்திங்கன்னா வராது. பாருங்க, இப்படிதான் பாருங்க, ஒழுங்காகவே வராது. அப்புறமா நின்றுட்டு தான் நீங்கள் அடிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிவிட்டு இல்லாட்டி இப்படி உட்காந்துக்கிட்டு அடிக்க முடியாது. ஓகேங்களா? சரி, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ட்ராகிங் பொசிஷன் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லாங் ரேஞ்சில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்ல ஒரு சென்சிட்டிவிட்டி மேக் பண்ணணும். ஓகேங்களா? நல்ல ஒரு சென்சிட்டிவிட்டி மேக் பண்ணிக்கிட்டு இங்கே வாங்க சொல்கிறேன். அது எப்படி மேக் பண்ணுறோன்னு சில பேருக்கு தெரியாது, நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய சென்சிட்டிவிட்டி இதான். ஓகேங்களா? இதான் என்னோட வந்து வீணா வந்து அப் அண்ட் டவுனு. ஓகேங்களா? அப் அண்ட் டவுனு. ஹரிசாண்டல்னால் இந்த சைடு, இது வந்து வீணா இது, ஹரிசாண்டல்னா இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்னா ஃப்ரீ ஃபயர் கவுண்டர் அக்சலேஷன். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு இது வந்து தேவைப்படுன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். ஓகேங்களா? நான் வந்து இது 3 வச்சுருக்கேன். இது வந்து 235 வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன பொருத்தமாக இருக்கோ அது நீங்கள் வச்சுக்கோங்க. அது நீங்கள் வந்து இப்போ வச்சுட்டிங்களா, இப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஈஸியாக ஹெட்ஷாட் விடுங்க. எனக்கு வந்து நான் கஷ்டப்பட்டு ட்ராக் பண்ணி வச்சது பாருங்க. நான் ஒரு அடி கூட எல்லாமே எடுக்கவே இல்லை. ட்ராகிங் பொசிஷன்னு இருக்குங்களா, அது நீங்கள் கரெக்டாக வச்சாங்கன்னா உங்களால் ஹெட்ஷாட் எடுக்க முடியும். இப்போ லாங்கில் இருக்கும்போது பார்த்தீங்களா, நான் நோட் பண்ணிங்களா, கொஞ்சம் சில பேர் நோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், லாங்கில் இருக்கும்போது நான் வந்து ரெட்டில் இருந்தால் ட்ராக் பண்ணுவேன். எல்லாமே எட்டு போகுமா, எல்லாமே எட்டு போதா. இப்போ நான் வந்து கிட்ட போய் பாருங்கள். பார்த்தீங்களா, ஒயிட்லேருந்து வந்து கிட்ட போய் ட்ராப் பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒயிட்லேருந்து ட்ராக் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஹெட்ஷாட் வரும். இப்போ வந்து நம்ம ரெண்டுமே பார்த்துட்டோம். இப்போ வந்து 3வது ஒன்று பார்த்துக்கலாமா? லாஸ்ட் ஒன்றையும் நான் மேக் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வந்து ரியல்மி மவுஸ் ப்ரோ 2ல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒழுங்காகவே எதுவுமே கொடுக்கல. இந்த ஃபாஸ்ட் எமோட்டு பற்றி அப்படிலாம் கொடுக்கல. இப்போ இந்த அப்டேட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கிரேசி டேப்னு ஒன்று இருக்கும், அது வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே விட்டுட்டாங்க. இந்த கிரேசி டேப்ன்றது வந்து என்னென்னா ஃபாஸ்ட்டாக எமோட் போட முடியும். நான் ஃபஸ்ட்டு நான் டாப்பர் பிளேயர் தான். ஓகேங்களா? நான் டாப்பர் பிளேயர். இப்போ வந்து நான் சொன்னது எல்லாமே நான் டாப்பர் பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான். மேக்ரோ போட்டவங்கலாம் நிறையா யூடியூபர்ஸும் போடுறாங்க, அவங்கள போய் பார்த்துக்கோங்க. சாரி, என்கிட்ட நான் டாப்பர் பிளேயர். ஓகேங்களா? நான் எப்படி ஃபஸ்ட்டு போட்டேன்னா அப் அண்ட் ட்ரிகர், இந்த டவுன் அப் அண்ட் ட்ரிகர் டேப் போட்டிருக்கேன். அப்புறமா அப் ட்ரிகர் ரெண்டுத்தையுமே கடந்து போட்டு தான் நான் எமௌண்ட் போடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து எல்லாமே 0ல் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக எமௌண்ட் போட முடியும். ஓகேங்களா? சரி காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.